எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 19ஆம் தேதி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 19ஆம் தேதி பொறுத்தவரையும் என்ன மாதிரி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போது மார்க்கெட் ஆக்சுவலாக இன்றைக்கி 16ஆம் தேதி க்ளோஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 24,541 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ரேஞ்சு எங்கே போகும் அப்படின்னா 24,325லேருந்து 24,757 இதுவரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஞ்சு நீங்கள் பாருங்கள். இப்போது நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரேஞ்சு நமக்கு கிடச்சிருக்குது. ஜூலையோடைய எண்டு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுல, அந்த ரேஞ்சு கிட்ட வந்து க்ளோஸ் ஆக முடியுது. ஸோ இந்த ரேஞ்சு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துச்சு பாருங்கள். இப்போ நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு யோசிக்கணும். ஓகே, ஸோ நாளைக்கு ஓப்பனிங் இங்கே இருந்துச்சுன்னா இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணி மேலே போய் இதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு நாளைக்கு மண்டே. ஸோ அப்படி மண்டே இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணாங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ தூரம் போவாங்களான்னு இல்லைனாலும் ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்சு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே திருப்பி டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு இருக்க போகிற ப்ரிடிக்ஷனு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஜூலையோடைய கான்ட்ராக்டில் மேலே ஏறிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரி மேலே ஏறினாலும் நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் மூவ் ஆகுது. மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம வந்து மூவ் வந்து இங்கே தான் போவோம். கீழே போகிறதுக்கான மூவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இதில் தோணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரொடிக்ஷனு. அப்போ இந்த ரேஞ்சு நமக்கு கிடச்சிச்சு. 24,757 24,325 ரேஞ்சு நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சு நம்மகிட்ட இருக்கும்போது இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ ட்ராவல் ஆக போது தெரிஞ்சனால இப்போ நமக்கு வந்து நம்பர்ஸும் தெரியும்ல, நமக்கு ஸ்ட்ரைக்ஸும் தெரியும். இப்போ ஸ்ட்ரைக்ஸ் எங்கே இருக்குது? ஸ்ட்ரைக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஸ்ட்ரைக்ஸ் இருக்கிறதுனால இப்போ நமக்கு எந்த ரேஞ்சு தெரிஞ்சிச்சு, ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது தெரியுது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ்க்குள்ளே ப்ரீமியம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நீங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரீமியம் கொண்டு வரலான்னா, நான் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 54 நீங்கள் பார்க்கலாம், 108ங்கிறதையும் பார்க்கலாம், 216 பார்க்கலாம், 324 பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸை பொறுத்தவரையும் ஸ்ட்ரிக்ஸ்ட்டு 54 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இந்த ரேஞ்செல்லாம் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இது எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம்ல. அதனால் இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 54 பாயிண்ட்டு. இங்கே இருந்தால் எல்லாமே மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 54 ரேஞ்ச் பாயிண்டில் தான் எல்லாமே 54 மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு இது வந்து என்னுடைய 35வது எபிசோடு ஓபிஎம் கால்குலேட்டரில். ஸோ 19ஆம் தேதிக்கானது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்ணுறதெல்லாம் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் கொடுக்குற ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிக்கிருக்கேன். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோன்னா, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிறைய லாஸ் ஆகுறாங்க ஓவர் ட்ரேடிங்னால. ஸோ ஓவர் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் நமக்கு வந்து இங்கே இருக்கிறது. ஸோ எப்படி ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. ஸோ அதுக்கு தான் இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணிக்கிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான், ரியல் ட்ரேடிங் கிடையாது. இது ரியல் ட்ரேடிங்கான அட்வைஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வேல்யூவை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம என்றைக்கு இது ரியல் ட்ரேடுக்கு போதும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் கன்ஃபார்மாக. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் இது ரியல் ட்ரேட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸ்ட்ரைக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் நாளைக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கேன், மண்டே அன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். மண்டே ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்ஸை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் பார்த்ததுக்கப்புறம் இதோட ரிசல்ட் நம்ம தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.